சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்மத்துல பிறந்தவளுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் என்ன குறிப்பா ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மத்துக்கு 8வது வீடான மீனத்துல சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்கள் இணையறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாற்றிய முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். ஆனா 2வது பகுதியில இருந்து வாழ்க்கையில இழந்தவைகளை மீண்டும் பெறுகின்ற தன்மையாக மெல்ல மெல்ல மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க, பார்க்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மே மாசம் நடக்க போது. இந்த குரு பயிற்சியினுடைய ஒரு சின்ன ஹிண்ட்டையும் நான் கொடுத்துட்றேன் இந்த பதிவில். சரிங்களா? ஏன் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இரண்டுமே ஒரு சேர அது அடுத்தடுத்து 4 நான்கு வித்தியாசத்துல நடக்க போகுதுங்க. ஸோ அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும், என்ன ஏது, இதனால எப்படிப்பட்ட இம்பாக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல மகம் 4 அட்சர பாதங்களையும், பூரம் 4 அட்சர பாதங்களையும், உத்திரம் 1 அட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்மராசி. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல் பகுதியில ராசிக்கு 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இணையறாங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதாவது புதன் அப்படின்றவர் இந்த இடத்துல நம்ம கிரகங்களை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகுவும் சனியும் பாவ கிரகங்கள். சரிங்களா? ராகுவோட சனி சேர்றது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு சேர்க்கை தான் நான் சேர்க்கை. கூட சூரியனும் சேர்றது அங்கே கெடுவராங்க. சரிங்களா? அதே மாதிரி புதன் பாபர்களோட சேரும்போது பாபராகவும், சுபரோட சேரும்போது சுபராகவும் மாறி பலன் கொடுக்கின்ற தன்மைகள் இந்த புதன் கிட்ட இருக்கு. அப்போ பாபர்களான சனி, ராகு, சூரியன் அரை பாபர் தான். சரிங்களா? அவர் சனியோட சேரும்போது கெடுப்பார். அதே மாதிரி இத்தகைய அமைப்போட புதன் சேரும்போது அவரும் பாபர் ஆவார். சரி, மேலும் சுக்கிரன் இருக்கிறது மட்டுமே ஒரு சின்ன ஒரு 40% நன்மை, மீதி 60% இதனால உங்களுக்கு பயன் அப்படின்றது பெரும்பாலும் குறைவுதான் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பாங்க. பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க சிம்ம ராசிக்காரங்க. அது வேலை செய்யறதுக்கும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் யாரிடமும் வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நிறைய வெளியில சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே நீங்களாவே சமைச்சு சாப்பிடுங்க. அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட சொல்லி சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிட்றது அவாய்ட் பண்றது நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் மாட்டிக்குங்க. சிக்கல்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கொடுக்கும் இந்த டைம்ல. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாயணம் சார்ந்த நபர்களால ஒரு அவமானங்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை சந்திப்பீங்க. அல்லது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்துல. சரிங்களா? மேலும் இந்த டைம்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்யலாமா, தாராளமாக நீங்க செய்யலாம். சரிங்களா? அப்ராட் போறதுக்கு ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அது அந்த மீனம் என்றது ஒரு கடலை குறிக்கின்ற ராசி. அது உங்களுக்கு 8ஆம் இடமா வர்றதுனால கொஞ்சம் கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க பிழைக்கின்ற தன்மைகளை ஒரு சிலருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது சார்ந்த முயற்சிகள் தற்போது எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடம்ன்றது மறைமுகமான வழியில வரக்கூடிய பிரச்சனையும் சரி, வருமானத்தையும் சரி குறிக்கும். அப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு விரோதமான சில காரியங்களையும் ஈடுபட வைக்கும், பணம் சம்பாதிக்க வைக்கும். ஒரு சிலருக்கு மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு வருமானத்தை உண்டு பண்ணிக்கிறோம். காசு எப்படி வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதை மறைச்சு வைக்கிற திறமைகளை சில பேர் கொடுக்கும். அதனால முடிஞ்சது கொஞ்சம் கவனமா இருங்க அத்தகைய அமைப்புல இருக்கிறவங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மைண்டை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆசைகளை அதிகமாக தூண்டும். அது வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஆசைகளா இருக்கும். சரிங்களா? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ஆசைகளால சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க வாழ்க்கையில. சரிங்களா? அதனால கொஞ்சம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் எதுலையுமே ஒரு பற்று இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையா நிதானமா எந்த ஒரு காரியத்தையும் செயலாற்ற முயற்சி பண்ணுங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஒற்றுமையா இருங்க. அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். இது ரெண்டுத்துல எதுனா ஒண்ணுதாங்க. ஒண்ணு கருத்து வேறுபாடு, இல்ல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்திக்கு ஏற்றவாறு கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்குதுங்க. இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு விஷயங்கள் நடக்க போகுது. சரி, செகண்ட் ஹாஃப் ஆச்சு நல்லா இருக்கும்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம்.
சித்திரை மாசம், அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறந்துரும். அந்த காலகட்டங்களுக்கு பிறகு சூரியன் ராசிக்குள்ள, அதாவது செவ்வாயினுடைய வீடான மேஷத்துக்குள்ள வந்துருவாருங்க. ராசிக்கு 9ஆம் இடமா வரும். ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். சரிங்களா? எந்த ஒரு காரியத்தையும் முழு மூச்சோட இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? நீங்க அதாவது நீங்க பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த டைம்ல குறிப்பா சொல்ல போனா அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அரசாங்கத்தால ஒரு சில ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் பதவிக்கு போறது, ஒரு பதவி சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? யாரால் நீங்க ஓரங்கட்டப்பட்டீங்களோ, யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நீங்க உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நீங்க யார் அப்படின்றத நிரூபிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறவங்க அந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், மெல்ல மெல்ல மாறும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் நடக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சியை தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சார் அஷ்டம சனி ஆரம்பிக்குதுங்க, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி, அதுக்கப்புறம் சனி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. இந்த அஷ்டம சனியோட வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுக்குமா, போராட்டங்களை கொடுக்குமா, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறேன்னா, குடும்ப வாழ்க்கையில கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை கேட்டீங்க, வயசுக்கு ஏற்றமான கேள்விகளை கேட்டீங்க. சரிங்களா? எல்லாருக்கும் சொல்றது ஒரே விஷயம் தான், இந்த அஷ்டம சனி சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளை பெரும்பாலும் கொடுக்காது. ஏன்னா 5ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய குரு மே மாதம் 2வது பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்க போறார். பெரும்பாலும் சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்தை விட 5ஆம் இடத்துல குரு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சனி என்ன பண்ணும், அஷ்டம சனி முதல்ல என்ன பண்ணும் பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், மனசுல குழப்பத்தை கொடுக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்காது, குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? ஒரு ஸ்திரமான தெளிவான நிலையில இருக்க மாட்டீங்க. அப்போ அது என்ன, அது நம்ம எண்ணங்களை குறிக்கின்ற இடம் 5ஆம் இடம், அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக பாதி குறைஞ்சிரும். 2வது 7ஆம் இடமான கலத்தர ஸ்தானத்துக்கு ராகு வந்து அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கறதுக்கு சிறப்பு. அப்போ திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, இந்த சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியில தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் பேச்சு தான். சனி 8ல இருந்து 2 பார்ப்பாரு. பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிறைய ஆலய வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க, குடும்பத்தோட போயிட்டு வாங்க, அதுதான் சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடங்கள்ல கொஞ்சம் கோவம் வந்தா கூட அந்த கோவத்தை வெளி காமிச்சுக்காதீங்க, கோவத்தை குறைச்சிக்குங்க. சரிங்களா? டக்குன்னு நிறைய இடங்கள்ல வார்த்தையை விடுவீங்க. இந்த 2.5 வருஷத்துல சொல்றேன். பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசாம மௌனமா இருந்துட்டு அந்த இடத்த கடந்து போறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கடந்து போயிட்டீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதாங்க. இந்த அஷ்டம சனியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம், அதுவும் ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான். 2வது சாப்பாடு, வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க, ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க சிம்மராசிக்காரங்க. இது மட்டுமே அஷ்டம சனியில உங்களுக்கு தேவையான ஒண்ணு. ஏன்னா 8ஆம் இடம் மறைமுகமா வரக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறிக்கின்றன. 2ஆம் இடம் வாக்கு, குடும்பம். சரிங்களா? இதுல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், 10ஆம் அதிபதி ராசிக்கு 8ல வந்து உச்சம் பெற்றதுல இருக்கிறதும், 12ஆம் சொல்லப்படக்கூடியவர் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறனாலையும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனாலையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமா கடைபிடிச்சுக்குங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வந்து வீண் செலவு செய்ய வேண்டாம். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த மாசத்திய முதல் பகுதியில் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி காலை 3:30 முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி விடியற் காலை 3:50 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. சரிங்களா? பொதுவா இந்த சந்திராஷ்டிரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட கொடுக்கும். காரணம் 8ஆம் இடத்துல, அதாவது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறையும் போது அங்க ராகு, சனி, புதனுடைய ஆதிக்கங்கள் இருக்கும். அப்படியாகும் போது பாத்தீங்கன்னா அது தேய்பிரியாவும் இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷத்துல இருப்பார், சந்திரன் வந்து மீனத்துல இருப்பார். இந்த சந்திரனுக்கு வலு ரொம்ப ரொம்ப கம்மி தான், தேய்பிரை தான். சரிங்களா? ஒரு 2 நாள் கடந்து அமாவாசை. ஸோ அப்படி இருக்கின்ற சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மன ரீதியான குழப்பங்கள் இந்த நாட்கள்ல சிம்மத்துல பிறகு சற்று கூடுதலா இருக்கும். என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணி சிக்கல்களை மாட்டுவீங்க. சரிங்களா?
அது மட்டும் இல்லாம எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டங்கள். மனசு அதிகமாக சஞ்சலப்படும், மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நாட்கள்ல. அதே மாதிரி செலவுகள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமா இருக்கு. வீண் செலவுகள், வீண் விரயங்கள், பெண்களால் விரயங்கள், சரிங்களா? அதே மாதிரி சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயத்துல விரயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் போய் மாட்டிக்கிறது, கைமாத்தா நீங்க வாங்கி கொடுத்து நீங்க மாட்டிக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு இறங்காதீங்க, சரிங்களா? இந்த 3 நாட்களை மட்டும் முக்கியமா சொல்றேன், சரிங்களா? மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.